உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்ற வார்த்தை ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது தான். பசிப்பினை நீக்கிய மருத்துவனாக அவர் இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு நல்ல நினைவுக்கு வரும். இப்போ கூட வடலூருக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த அணையா அடுப்பு அங்கே இருக்கிறது. 24 மணி நேரமும் அது நெருப்பை தகித்து கொண்டிருக்கிறது. எதற்காக என்றால் மனிதர்களின் உயிரினங்களின் வயிற்றில் எரிகின்ற பசி நெருப்பை அணைப்பதற்காக, அவிப்பதற்காக அங்கே நெருப்பு தகித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த பசி நெருப்பை பற்றிய ஒரு பத்தி தான் வள்ளல் பெருமான் இன்னைக்கு சொல்கிறது. அதில் மற்றவர்களுக்கு பசி நேர்ந்து அவர்கள் துன்பப்பட்டால் கூட அதை பற்றி கொஞ்சமாக அக்கறை இல்லாதவர்களும் இருக்கிறார்களே, அவர்கள் ஏன் அப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். இதில் படிக்கும்போது எப்படி அவர் மனிதர்களின் இயல்பை துல்லியமாக அந்த நாடி பிடிச்சி பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நாடி பிடிச்சி பார்த்து அந்த மனிதர்களை ஸ்கேன் பண்ணுறார். கண்ணாலேயே ஸ்கேன் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த பத்தியில் இருக்குது. அதன் மூலமாக அவருடைய உள்ள கிடக்கை, அந்த மனிதர்களுடைய மனசு எப்படிப்பட்டதுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. வாசிக்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்படி கூட ஒரு மனித ஸ்கேன் இருந்திருக்க முடியுமா அப்படிங்கிற ஆச்சரியம்தான் அது. வள்ளல் பெருமான் தான் அந்த மனித ஸ்கேனாக இருக்கிறாருங்கிறத தெளிவாக வெளிப்படுத்துகின்ற ஒரு பத்தி. பார்க்கலாமா? ஜீவர்கள் துக்கப்படுவதை கண்டபோதும் சிலர் ஜீவகாருண்யம் இல்லாமல் கடின சித்தர்களாய் இருக்கின்றார்களே, இவர்களுக்கு ஆன்ம உரிமை இல்லாமல் போவது ஏன் என்று அறிய வேண்டில், துக்கப்படுகின்ற ஜீவரை தமது ஆன்ம இனமென்றும் துக்கப்படுகிறார் என்றும் துக்கப்படுவார் என்றும் அறியத்தக்க ஆன்ம அறிவு என்கின்ற கண்ணானது அஞ்ஞான காசத்தால் மிகவும் ஒளி மழுங்கினபடியாலும் அவைகளுக்கு உபகாரமாக கொண்ட மனம் முதலான உபநயன கண்ணாடிகளும் பிரகாச பிரதிபலிதம் இல்லாமல் தடிப்புள்ளவைகளாக இருந்தபடியாலும் கண்டறிய கண்டாமை ஆயிற்று. அதனால் ஆன்ம உரிமை இருந்தும் ஜீவகாருண்யம் இல்லாமல் இருந்ததென்று அறிய வேண்டும். யோசிச்சு பாருங்க, இந்த பூமி, இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இந்த காற்று வெளி, இந்த விண்வெளி எல்லாமே உயிரினங்களால் ஆனது. உயிரினங்கள் என்றாலே உடனே அவர்களுடைய ஒற்றை அடையாளம் வயிற்றில் இருக்கின்ற பசி என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த பசியை கூட உணராத ஆன்ம நேயம் இல்லாதவர்களாக இருக்கின்றார்களே, எதனால் என்றால் அதற்கான விளக்கத்தை தான் வள்ளல் பெருமான் இந்த பத்தியில் கொடுக்கிறார். மிக அற்புதமான பத்தி. ஏன்னா அந்த மனிதர்களுடைய மனசுக்குள்ளே எப்படி இருக்கு இருட்டு, எப்படி இருக்கு இருண்மை, கருணை என்கின்ற, ஈரம் என்கின்ற, நேசம் என்கின்ற, அன்பு என்கின்ற, ஜீவகாருண்யம் என்கின்ற அந்த உணர்வுகள் எல்லாம் மரத்து போய் அற்று போய் மரக்கட்டைகளாக அவர்கள் இருப்பது எதனால் என்று தெளிவாக சொல்லுகின்ற ஒரு பத்தியாக இருக்கிறது. வள்ளல் பெருமானோட சிறப்பு என்னென்னா, ஆரம்பித்தா அப்படியே பல வரிகள், பல பத்திகள், பல பக்கங்கள் நகர்த்தி கொண்டே செல்வது, எந்த இடத்திலும் முற்றுப்புள்ளி இல்லாமல்ங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஒரு பத்தி இது. தொடர்ந்து கமா 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 என்று போட்டு வள்ளல் பெருமான் எத்தனை அடர்த்தியாக இந்த பத்தியை கொடுக்கிறாங்கிறத பாருங்களேன். துக்கப்படுகின்ற ஜீவரை தமது ஆன்ம இனம் என்றும் துக்கப்படுகிறார் என்றும் துக்கப்படுவார் என்றும் அறியத்தக்க ஆன்ம அறிவு என்கின்ற கண்ணானது, ஒருத்தர் துக்கப்படுறார், கஷ்டப்படுறாரு, வருத்தப்படுறாரு, உடம்பு நலிவா இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஆன்ம அறிவுங்கிற கண் வேணும். அதைத்தான் வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறார் இந்த பத்தியில். அந்த ஆன்ம அறிவுங்கிற கண் இருந்தால் ஒரு ஜீவன் கஷ்டப்படுது, அந்த ஜீவன் கஷ்டப்படுகிறதுங்கிறத உணர்கின்ற உணர்வு இவருக்கு இருக்கும். அப்படி தொடர்ந்து அது கஷ்டப்படுமே, அதற்கு ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிற உணர்வும் இவருக்கு இருக்கும். அப்படின்னா 3 நிலைகளை இதில் சொல்கிறார். முதல்ல அந்த ஜீவன் கஷ்டப்படுதுங்கிறத நிலையை பார்க்குற ஒரு உணர்வு, அப்புறம் அது கஷ்டப்படுது அப்படிங்கிற உணர்கின்ற ஒரு உணர்வு, அந்த கஷ்டத்தை எப்படி நிவர்த்தி செய்கிறது அப்படின்னு யோசிக்கக்கூடிய உணர்வுன்னு 3 நிலையை நாம் உணர்வதற்கு நமக்கு கண் தேவை, அகக்கண் தேவை, கருணை கண் தேவை அப்படிங்கிறத வள்ளல் பெருமான் முதல் இடத்துல நிறுவி காட்டுறார். அப்புறம் அந்த கண்ணுக்கு என்ன ஆகுதுங்கிறத சொல்றார் பாருங்க. ஆன்ம அறிவு என்கின்ற கண்ணானது அஞ்ஞான காசத்தால் மிகவும் ஒளி மழுங்கினபடியாலும், அந்த ஆன்ம அறிவுங்கிற கண்ணை அஞ்ஞான காசத்தால் ஒளி மழுங்கினபடியால் அப்படிங்கிறாரு. அதாவது இந்த மனசுக்குள்ள
இருக்க வேண்டிய மனசு வெறும் சதையால் ஆனதுங்க. இதயம் வெறும் சதையால் ஆனது, அதில் நரம்பு கிடையாது, வெறும் சதைக்கோளம். எதனால் அப்படின்னா அது விரியணும் சுருங்கணும், விரியணும் சுருங்கணும். விரியணும்னா மக்கள் கஷ்டப்படுவதை பார்த்து மனசு விரியணும். அவருக்கு பெரிய மனசுங்க அப்படின்னு சொல்லுவோம். பெரிய மனசுனா என்ன? நமக்கெல்லாம் உள்ளங்கை அளவு மனசுனா அவருக்கு என்ன ஒரு 1000 சதுர அடி மனசாக இருக்குது? அவ்வளோ பெரிய மனசா? அதை கொண்டு மனசுக்கு உயிருக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே வைக்க முடியுமா? யானைக்கு கூட ஒரு 1000 சதுர அடி மனசை உள்ளே வைக்க முடியாது இல்லை? அப்போது மனசு என்பது அரூபமாக இருக்கிறது. இயற்கையால் வடிவமைக்கப்பட்ட வகையில் மனசுங்கிறது அரூபம். அது எங்கே இருக்குன்னே தெரியலை. இதயம் எங்கே இருக்குன்னு தெரியும், ஆனால் மனசு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஏனென்றால் இந்த மனசு மட்டும்தான் கடுகளவு இருக்கிறதா, அல்லது கையளவு இருக்கிறதா, அல்லது கடல் அளவு இருக்கிறதா, அல்லது இந்த ககனத்தின் அளவு இருக்கிறதா என்பதை பொறுத்து அந்த மனிதர்களுக்கு உயர்வு வரும். அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார், அஞ்ஞானம் என்கின்ற அந்த ஒளி இல்லாதபடியால் அப்படிங்கிறார். அஞ்ஞானம்னா ஒரு உயிர் கஷ்டப்படுகிறதேங்கிறத புரிந்து கொள்கின்ற ஞானம் இல்லாதவர்களுக்கு அந்த கண் ஒளி மங்கி இருக்கும் என்று தெளிவாக சொல்கிறார். அடுத்த குணமாக அவர் சொல்றது என்ன பாருங்க, அஞ்ஞான காசத்தால் மிகவும் ஒளி மழுங்கினபடியாலும் அவைகளுக்கு உபகாரமாக கொண்ட மனம் முதலான உபநயனங்களாகிய கண்ணாடிகளும் பிரகாச பிரதிபலிதம் இல்லாமல் தடிப்புள்ளவைகளாக இருந்தபடியாலும் உள்ளம் ஒளி மழுங்கியாச்சு, அதே மாதிரி மனசும் ஒளி மழுங்கியாச்சு, தடிப்புள்ளதாக இருக்குது. மனசுங்கிறது ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு பொருளாக இருக்க வேண்டுமே தவிர பாறையாக இருக்கக்கூடாது. கண்ணாடி ஒளி ஊடுருவோம், ஆனால் பாறை ஒளி ஊடுருவோமா? இல்லை இல்லை. நம்ம இயல்பாக என்ன சொல்லுவோம் பாருங்களேன், அவருக்கு மனசு கண்ணாடி மாதிரிங்க, ரொம்ப இழகிடும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனால் பாறை மாதிரி மனசுங்க, அவருக்கு கொஞ்சம் கூட கருணையே கிடையாதுன்றதையும் நம்ம இயல்பாக சொல்லுவோம். அப்போது நமக்கே தெரிகிறது, கண்ணாடி மாதிரி கருணை என்கின்ற ஒளி ஊடுருவக்கூடிய மனசாக நமக்கு இருக்க வேண்டுமே தவிர பாறையை போல் எந்த வெளிச்சமும் ஊடுருவ முடியாத இருட்டு மட்டுமே நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு மனசாக நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறதுனால தான் தடிப்புள்ள ஒரு மனசாக இருக்குது என்று வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. அதனால் அந்த அஞ்ஞானம்ங்கிற அந்த ஒளி ஊடுருவ முடியாமல் மனசு போன்ற பிற உபநயனங்களில் தடிப்புள்ளவையாக இருக்குது. பிற உபநயனங்கள் அப்படின்னு வேற சொல்கிறார். அப்படின்னா மனசால் உணர்கிறோம், அது எப்போ? ஒன்று காதால் கேட்கணும் மற்றவர்களுடைய கஷ்டத்தை, அல்லது கண்ணால் பார்க்கணும் இல்லையா? அந்த உபநயனங்கள், கண்கள் காதுகள் போன்ற உபநயனங்கள் கூட தடிப்புள்ளவையாக இருக்குது. காதை மூடிப்போம். மற்றவர்கள் நம்மக்கிட்ட ஒரு கஷ்டம்பா, எனக்கு ஒரு உதவி பண்ண அப்படின்னா காதே கொடுத்து கேட்க மாட்டோம். அது மாதிரி ஒருத்தர் துக்கப்படுகிறார், வருத்தப்படுகிறார்னா அந்த திசையே பார்க்காம நம்ம நகர்ந்து போயிடுவோம்ல. அதைத்தான் வள்ளல் பெருமான் துல்லியமாக சொல்கிறார். சரி, இந்த மாதிரி தடிப்புள்ளவையாயாச்சு. அடுத்த ஒரு நிலையை சொல்றார் பாருங்களேன். பிரகாச பிரதிபலிதம் இல்லாமல் தடிப்புள்ளவைகளாக இருந்தபடியாலும் கண்டறிய கண்டாமை ஆயிற்று. கண்டறிய கண்டாமை ஆயிற்று. என்ன அழகான வார்த்தை, ஆக்சிமரான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அதை கண்டறிந்ததால் கண்டாமை ஆயிற்று. அவங்க பார்க்காம இருந்ததனால் அவர்கள் மனசு தடிப்பாக இருக்கிறதுங்கிறத நாம் கண்டறிஞ்சாச்சு அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. அவர்கள் பார்ப்பதில்லை, கேட்பதில்லை, பேசுவதில்லை, மனசு உருகுவதில்லை, ஈரம் பெருகுவதில்லை. அதை கண்டறிந்த வள்ளல் பெருமான் மனசுக்குள் ஒரு ஸ்கேன் மெஷின் போல ஞானத்தால் கண்டு உணர்கிறார். அதுதான் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படி அவர் ஞானத்தால் கண்டுணர்ந்த உண்மையைத்தான் இந்த பத்தியில் சொல்கிறாரு. எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. அதனால் ஆன்ம உரிமை இருந்தும் ஜீவகாருண்யம் இல்லாமல் இருந்ததென்று அறிய வேண்டும். ஜீவகாருண்யத்தின் சொரூபம் அப்படின்னு தான் இந்த பத்திக்கு வள்ளல் பெருமான் தலைப்பிட்டிருக்கிறார். அதனால் ஆன்ம உரிமை இருந்தும் அப்படிங்கிறாரு. இது ஆன்ம உரிமைங்கிறார் பாருங்களேன், அது அழகான வார்த்தை. உயிருள்ள எல்லோருக்கும் மற்ற உயிரை பார்த்து உருகுவது, கருணை செய்வது, அன்பு செய்வது, நேசம் செய்வது, அவர்களுடைய வலியை போக்குவது, துன்பத்தை போக்குவது என்பது ஆன்ம உரிமை. நம்முடைய அடையாளமே அந்த உரிமை தான். மற்றவர்களுக்கு இலகுவது தான், மற்றவர்களுக்கு இறங்குவது தான். அது இல்லாமல் இருந்தால் நாம் பாறைக்கும் நமக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்பதை தெளிவாக சொல்லுகின்ற ஒரு பத்தி இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். ஒரே ஒரு சாய்ஸ் தான் வள்ளல் பெருமான் கொடுக்கிறார் நமக்கு. நம்முடைய மனசு ஒளி ஊடுருவுகின்ற கண்ணாடியாக இருக்கிறதா, அல்லது
இருட்டை மட்டுமே கொண்டிருக்கின்ற ஒளி ஊடுருவாத பாறையாக இருக்கின்றதா? இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தொடு அப்படின்னு சொல்லுவோம்ல, ரெட்டையா ஒத்தையா ரெட்டையான்னு கேட்போம்ல, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தொட அப்படின்ட்டு. அது மாதிரி இப்போ நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரே கேள்வி இதுதான். உங்களுடைய மனசு கண்ணாடியாக இருக்கிறதா, பாறையாக இருக்கிறதா? பாறையாக இருந்தால் கண்ணாடியாக மாற்ற இப்போதிலிருந்தே துவங்குவோம். அது ஒன்றுதான் வள்ளல் பெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறாக இருக்க முடியும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.